ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைலில் ரவா கிச்சடி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து ஒரு 3 பீஸ் பட்டை, அப்புறம் வந்து ஒரு ஸ்டார் பூ, அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, இது மூணும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டதுக்கப்புறமா கேரட் பீன்ஸ் போடணும். பீன்ஸ் இல்லை, அதனால கேரட் மட்டும் நான் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. அப்புறமா உப்பு போட்டுட்டு அது கூடவே மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரவை சேர்க்கணும். நான் வந்து இன்றைக்கி 2 கப் ரவை சேர்த்துருக்கேன். ஸோ ரவை போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா அதோடு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தண்ணி ஊற்றணும். இப்போ 1 கப் ரவை எடுத்திங்கன்னா அதுக்கு 3 மடங்கு ஊற்றணும். இப்போ நான் 2 கப் எடுத்தனால 6 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கூட மல்லித்தலை இருந்ததுன்னா அதை போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணி இந்த மாதிரி வந்திருக்கும். அதுக்கப்புறமா அப்போவே வெந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நெய் தாளித்து ஊற்றிடலாம். அது ரொம்ப வாசனையாக இருக்கும். நெய் கூடவே கொஞ்சம் நட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நைட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது. இது ரொம்ப ஈஸி டைஜஸ்டிவ். ஸோ இது நம்ம எடுத்துக்கிறது நல்லது தான். பிள்ளைங்களும் அழகாக சாப்பிட்டாங்க. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு.